அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினான். ஹல்லேலூயா. அவன் தூக்கு மரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. அவன் தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்றார், நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. 2வது வசனத்திலே நமக்கு தெரியும் மொர்தெகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது. 3வது வசனத்திலே, அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது. வேற யாருக்கும் தெரியாது? மொர்தெகாய்க்கும் தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறார்னா அவர் வேற ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும், அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமென். புஸ்தகம் திறக்கப்பட்டது. இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். 4வது வசனத்தை பாருங்கள். ஆமான் தான் செய்து தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். ராஜா எதை பேசிட்டு இருக்கிறார்? மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் எதை பேச வரான்? ஆமான் எதை பேச வரான்? மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறார்? மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் என்ன பேசிட்டு இருக்கிறான்? மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். சாத்தான் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவா, இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று. கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல். உலகம் இன்னைக்கு ஒண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கு? சத்துரு என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆனா நம்ம மனசுல இருக்கிறது ஆமானின் வார்த்தையா, ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரான்? ஆமென். இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்தணும், இவனை மேன்மைப்படுத்தணும். ஆமென். எதிரான வார்த்தைகள் வர 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 அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது, இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ, thank you Holy Spirit, thank you Father. நல்ல கரங்களை தட்டி வர்ஷிப் பண்ணுங்க. ரீமா மாகாரா ரீதடரா லபகரா. ஹல்லேலூயா.
ஆமென். இந்த அகாஸ்வேரு ராஜா நேத்து வர வேற ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர். இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவினுடைய இருதயம், ஆமென், அந்த வசனத்தை வாசிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி. நல்ல கவனிங்க, உங்களுக்கான வேளை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும். உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது அதை தமது சித்தத்தின்படி. நல்ல கரங்களை தட்டி சேடபா. ஹல்லேலூயா. 3வது அதிகாரத்தில் ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜெபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேளை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல ராபா தா ராபா. Jesus, Jesus.